Buzz Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். On this very special day, இன்னைக்கு we have a very special to the ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வந்து actually she is like Miss India. ரொம்ப அழகான கெஸ்ட், ரொம்ப சக்சஸ்ஃபுல் அண்ட் பயங்கரமான டேலண்ட். Some superbana movies like Chandi Veeran and also Kayal with me வந்து இன்னைக்கு அந்த பியூட்டி it is Anandi. வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹாப்பியான வருஷம், உங்களுக்கு டவுட்டே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வந்து ஒரு பியூட்டி எல்லா பேருக்கும் தெரியும், ஆனா நீங்க வந்து எவ்வளவு ஹுஷார் எவ்வளவு கிளவர் வந்து நான் செக் பண்ண போறேன். ஓகே. கரண்ட்லி ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? தெரியாமே. போதும் நீங்க வந்து எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியும். வெயிட், நான் சொல்வேன். வெயிட் பண்றேன், half an hour இருக்கு. கூகுள் பாருங்க, யாரும் ஹெல்ப் பண்ணுங்க. இங்க யாரு பிரைம் மினிஸ்டர் வேண்டிய அதுக்கு தெரியும். யாருமா? நரேந்திர மோடி. Thank you very very much. ஆனா யாரு ஹீரோ யாரு ப்ரொடியூசர் பிரசிடென்ட் கூட தெரியும். I think வெயிட் பண்றேன். திடீர்னு வரல எனக்கு. சரி வரோம். இந்த 30% நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். யோசிச்சிட்டே இருங்க சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள், இன்னொரு சக்சஸ்ஃபுல்லான மூவி அண்ட் ரொம்ப மெச்சூரான பெர்ஃபார்மன்ஸ். சோ அது வந்து சொல்லுங்க, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. சண்டி வீரன் வந்து ரொம்ப வித்தியாசமான ரோல் இருக்கு, ரொம்ப லவ்லியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்து. டெல் மீ அபௌட் தி எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஞாபகமா இருக்கு உங்களுக்கு சண்டி வீரன் பத்தி பேசினா? என்ன மெமரிஸ் இருக்கு உங்களுக்கு? ஆமா, நிறைய மெமரிஸ் இருக்கு. பிகாஸ் 15 days ஃபுல்லா தாஞ்சூர், அது நம்ம மன்னார்குடி அந்த வில்லேஜ்லயே ஷூட் பண்ணிருக்கோம். அண்ட் அந்த ஃபுட்டே சாப்பிட்டோம். இட் வாஸ் நைஸ். ஆக்டிங் பண்ணீங்களா? ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்றீங்க. டெல் மீ அபௌட் தி மூவி. டெல் மீ இந்த ஆஃபர் வந்து எப்போ வந்தது? நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க கையலுக்கு அப்புறம் தான் வந்தது. ஆனா நீங்க கையல் முன்னாடியே சைன் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, இந்த படம் வந்து கையல் முன்னாடியே அந்த கையல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துட்டு சர்குணம் சார் கூப்பிட்டேன். சோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன போட்டோ ஷூட் வச்சதுக்கு அப்புறம் பாலா சார் ஒரு லுக் பார்த்தே வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணாங்க. சர்குணம் சார் வந்து ஒரு லவ்லி டைரக்டர், அது வந்து டவுட் இல்ல. கலவாணி, வாகேஷோட வாசம், லவ்லி மூவிஸ். டெல் மீ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித் சர்குணம் சார் வந்து எப்படி இருந்தது? என்ன நீங்க வந்து லேர்ன் பண்ணிருக்கீங்க working with such a great director? ஆமா, ஃபர்ஸ்ட்லி சர்குணம் சார் வந்து இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஸ்வீட், வெரி கைண்ட். ஈவன் எப்பவுமே என்ன திட்டினதே கிடையாது. இந்த மாதிரி புள்ளி யார் திட்ட முடியும்? ஆமா, ஷார்ட்ஸ்ல எப்பவுமே ஒரு சின்ன குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ஹீல் எக்ஸ்பிளைன் இன் a good way. அண்ட் ஆமா, நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் நான். Tell me about சர்குணம் சார் வந்து of course இதுக்கு முன்னாடி வந்து பிரபு சால்மன் சாரோட வர்க் பண்ணீங்க. சர்குணம் சார் வந்து எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கா? என்ன பிடிக்கும் உங்களுக்கு working with சர்குணம் சார்? என்ன பிடிக்கும்னா எல்லாமே பிடிக்கும். அந்த நேட்டிவிட்டிக்குள்ளேயே என்னென்ன லைக் காமிச்சலாம் அதெல்லாமே ரொம்ப அழகா காமிச்சிட்டாரு படத்துல. எனக்கு ஸ்டோரி ஃபுல்லாவே கரெக்டா தெரியாது, பட் ஏன் கேரக்டரைசேஷன் மட்டும் தெரியும். இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஐ ரியலி லவ்ட் இட் அண்ட் ஐ அம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். For a young actor like you, நீங்க வந்து 3 movies பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த மாதிரி ரோல் இஸ் குவைட் டிஃபரெண்ட் ரோல். ஏன்னா கையல் வந்து ரொம்ப டிஃபரெண்டான கேரக்டர், இது வந்து ரொம்ப டிஃபரெண்டான கேரக்டர். சோ உங்களுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க? இந்த மாதிரி ரோலுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கா? வில்லேஜ் போயிட்டு பாப்பீங்களா என்ன பண்றாங்க? இல்லனா வந்து just be yourself? No, I just அப்படி எதுவும் ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்ல. I like such roles. half sarees போட்டுட்டு இந்த மாதிரி துருதுரா இருப்ப கேரக்டர். என்ன சாப்பிடுறீங்க, என்ன Dress போடுறீங்க அதெல்லாம் சொல்றீங்க, ஆனா ஆக்டிங் பத்தி வந்து யோசிச்சு சொல்றாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனந்தி, இது வந்து சொல்றாங்க கெமிஸ்ட்ரி பிட்வீன் அதர்வா அண்ட் ஆனந்தி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப ரியலா இருக்கு. லவ்லியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்திருக்கீங்க. Tell me about அதர்வா. கம்பேர்ட் டு யூ வந்து ரொம்ப சீனியரான ஆக்டர், நிறைய மூவிஸ் பண்ணிருக்காங்க. So how was it working and sharing screen space with அதர்வா? எப்படி இருந்தது? ஆமா, நான் பரதேசி பார்த்ததுக்கு அப்புறம் he is a proved artist. அதர்வா அவர் கூட ஒர்க் பண்ணப்போ நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். லைக் கேமரா சென்ஸ் அவருக்கு நல்லா இருக்கு. சோ அதெல்லாமே கத்துக்கிட்டேன். he is very sweet, எப்பவுமே கேரிங்கா ஜாலியா இருப்பாரு. நீங்க ஜோக் சொல்றீங்களா சீரியஸா சொல்றீங்க? நீங்க வந்து சீரியஸா சொல்றீங்க, நான் வந்து டவுட் பண்றேன். ஜோக் சொல்றீங்களா இல்ல சீரியஸா சொல்றீங்களா? சீரியஸா. So otherwise a very sweet person to work with. ஆமா, and ரொம்ப டெடிகேஷனா பண்ணிட்டாரு. இந்த கேரக்டருக்குள்ளேயே இருப்பாரு எப்பவுமே. ஓகே, tell me during shooting வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும் தானே? ஒரு நல்ல டே ஷூட்டிங், ஒரு கஷ்டமான டே ஷூட்டிங், ரொம்ப கஷ்டமான ஒரு சீன் இருக்கும், நிறைய ரீடேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி என்ன சீன்ஸ், என்ன மெமரிஸ் ஞாபகமா இருக்கு உங்களுக்கு? ஆமா, வில்லேஜ்னாலே எங்க போனாலும் நாய் இருக்கும். நாய் பார்த்த பயம்? எனக்கு பார்த்த பயம் வருதா?
நாய் பார்த்தா எனக்கு பயம். அண்ட் ஒரு சீன்ல நான் கவு பிடிச்சிட்டு நடந்து போன மாடு முடிஞ்சிட்டு ஐயோ ரொம்ப பயந்துட்டேன். மாடு பத்தி யோசிக்கோ என்ன போயிட்டு இருக்கோம் மாடோட மனசுல. பாவம் அதர்வா முன்னாடி அவர் சின்சியரா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆக்ஷன் போயிட்டு இருக்கேன். நான் வந்து அந்த ஷாட்ல இருந்து ஓடி போயிட்டேன். ஐயோ பாவம். பட் அந்த ஷாட்ஸ் ரொம்ப ரொம்ப டைம் ஞாபகமா இருக்கும். ஆனா அந்த டைம்ல வந்து ஒரு பயமான ஃபீலிங் இருக்கு. ஆமா அந்த ஷாட்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என் டாட்க்கு கால் பண்ணிட்டு இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னா அவர் ஷாக் ஆயிட்டாரு. பிலீவ் பண்ண முடியாது. நான் எந்த அனிமலும் டச் பண்ண மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாடு பிடிச்சிட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் அந்த டச் a cow and watch. வெரி குட். அது வந்து ஒரு நல்ல மெமரியா இருக்கு. அடுத்த வாட்டி சொன்னாங்க ஒரு அனிமல் படம் நீங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? எனக்கு பயம் இருக்கு. வித் மீ சார் ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப பிரெயினியான ஒரு பர்சன். ஆஃப் கோர்ஸ் நிறைய எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி ஒரு சாங் இருக்கு கூகுள் பார்த்து அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்திருக்கா இல்ல தெரியும் உங்களுக்கு? நிஜமாவே தெரியும். சரி வெரி குட். அப்புறம் நம்ம நேஷனல் ஆந்தம் இருக்கு தானே ஜனகணமன, யார் எழுதிருக்காங்க? கூகுள் பார்த்து நெக்ஸ்ட் ரியலி நான் நிஜமாவே சொல்றேன், பேர் எல்லாம் டக்குன்னு ஞாபகம் வராது. ஆனா தெரியும். ஈவன் நல்லா தெரியும் அவங்களுக்கு கூட. சம்டைம்ஸ் பேர் வராது, நம்பர்ஸ் வரும் உங்க மனசுல. நம்பர்ஸ் வருமா? நம்பர்ஸ் கூட என் நம்பரே தெரியாது. தெரியுமா உங்க போன் நம்பர்? சரி நம்ம இந்தியால வந்து எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு? 28. Very good, very good. So you are very clever in numbers. இல்ல கரெக்ட் தான்மா. ஆக்சுவலா உண்மையானா எனக்கே தெரியாது. அது உண்மையான ஆன்சர். Tell me, for a young actor, இவ்ளோ சக்சஸ், இவ்ளோ நல்ல ரோல்ஸ், ஒரு முக்கியமான ரோல்ஸ் வந்து இஸ் a very very big thing. ஆனா ஃபீட்பேக் வந்து ஆல்வேஸ் ஒரு மோட்டிவேட்டிங்கான ஃபேக்டர், ஒரு அவார்ட் மாதிரி இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து கையலுக்கு அப்புறம் நிறைய ஃபீட்பேக் வந்தது. இது படம் வந்து ரொம்ப ஃபீட்பேக் வந்திருக்கு. சோ என்ன ஃபீட்பேக் வந்து your favorite ஆன காம்ப்ளிமெண்ட்ஸ்? ஆமா நிறைய பேரு நல்லா ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. லைக் இப்போதான் நான் ட்விட்டர் ஓபன் பண்ணிட்டேன். everyone are messaging me about சண்டி வீரன். எல்லா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். I am happy. சோ என்ன பெஸ்ட் ஃபீட்பேக்? ஒரு ஃபேனா, உங்க ஃபேமிலி மெம்பர், உங்க ஃாதர், ஒரு டைரக்டர் யார் என்ன சொன்னாங்க நீங்க ஃபீல் பண்ணுங்க இது வந்து ஒரு ஆஸ்கர் மாதிரி முக்கியமான ஒரு காம்ப்ளிமெண்ட்? அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்க ஃபீலே பண்ண மாட்டீங்க. ஆனா உங்க ஃபேன்ஸ் வந்து எப்போ ரிப்ளை பண்றாங்க நீங்க வந்து ரிப்ளை பண்றீங்களா ஃபேஸ் டு ஃபேஸ்? பண்ணுவேன். ஓகே வெரி குட். பட் கையல் வந்து ஆக்சுவலா ரொம்ப ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்க கரியர். பிரபு சால்மனுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் நீங்க ஆல்வேஸ் சொல்வீங்க எனக்கு தெரியும். கையலுக்கு அப்புறம் வந்து லைஃப் எவ்வளவு மாறி போயிருக்கு? வாட் ஆர் தி சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப்? ஆமா இப்போ எங்க வெளியில போனாலும் எல்லாரும் கயல் ஆனந்தி கையில அப்படி ரெகக்னைஸ் பண்ணுவேன். I'm happy. Even இந்த ஷூட்டுக்காக தாஞ்சூர் போயிட்டேன். அந்த டெம்பிள் போனப்போ ஃபுல்லா crowd வந்துட்டு ரோட் ஜாம் வந்துட்டேன். So I'm happy with this. You are happy creating traffic. அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு, அவ்வளவு ரெகக்னிஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு. It's a very good thing. நல்ல ஃபீல் குட் ஆன ஃபேக்டர் இருக்கு. ஆமா true. Personally வந்து how have you changed? நிறைய ஃபேன்ஸ், நிறைய பிரஷர், டைம் இல்ல ஃபேமிலிக்கு, தூக்கத்து இல்ல. So என்ன இருக்கு இந்த பர்சனல் வந்து என்ன குட் என்ன பேட்? ஆமா I'm missing my family. 2 monthsல இருந்து வீட்டுக்கே போகாமலே ஷூட்டிங். ஆமா பட் they are happy, they are supporting me. அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் they support me. I'm happy with this response and I'm happy with my career. இப்போ இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So as a simple girl உங்க அப்பா அம்மா வந்து என்ன ஃபீட்பேக் சொல்றாங்க? இந்த மாதிரி படம் பண்ணோமா பண்ணக்கூடாதா? They like you, they appreciate your movies. என்ன சொல்றாங்க உங்க performance? Yesterday after watching the film Amma வந்து she is very happy. Very good. But எப்பவுமே என் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு she'll correct me. ஆனா இந்த மாதிரி girl டிஃபெக்ட்ஸே இல்ல ஆக்சுவலா. ஜோக் எனக்கு நிறைய ஜோக்ல சீரியஸா சொல்றேன். ஆனா tell me about சண்டி வீரன் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மூவி இருக்கு. Let's go back to your latest ஆன மூவி. சரியா? இது வந்து அடுத்து என்ன பண்ண போறீங்க? What's next after சண்டி வீரன் வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கு. What's coming up? இப்போ த்ரிஷாலனா நயன்தாரா இந்த மந்த் ரிலீஸ் ஆகும். த்ரிஷா வேண்டாம் நயன்தாரா வேண்டாம் ஆனந்தி இருந்தாலே நமக்கு போதும். ஆக்சுவலா அதான் உண்மையான கதை. ஐயோ த்ரிஷாலனா நயன்தாரா அதுல வந்து என்ன இருக்கு சொல்லுங்க? வாட் டைப் ஆஃப் ரோல் இஸ் தட்? வந்து ரொம்ப கியூரியாசிட்டி கிரியேட் ஆயிருக்காங்க. என்ன மாதிரி படம் இருக்கு? வாட் இஸ் ஜிவி பிரகாஷ் அப் டு? வாட் இஸ் ஆனந்தி டூயிங்? ஆல் தட் மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. Tell me what is that movie about? ரொம்ப எதிர்பார்க்கற மக்கள். Full and full completely different character. Modern Chennai girl. ரொம்ப bold. From village girl to modern Chennai girl ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. Different. கொஞ்சம் ரொம்ப டிஃபரண்டா. ஸ்கூல் கிட்டா கூட பண்ணிட்ட. And bold, she is very bold, outspoken. அந்த மாதிரி ஒரு பொண்ணு. So கண்டிப்பா ஒரு நல்ல வேரியேஷன் இருக்கும். So அதுல வந்து ஏதோ பிளானிங் பண்றீங்களா? ஒரு மெத்தட், ஒரு திங்கிங் அந்த மாதிரி எதுவும் இல்ல.
பட் ஐ லவ் தட் ஸ்கூல் ஏஜ் போர்ஷன்ஸ். எனக்கு ஐ ரியலி ஃபீல் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என் ஸ்கூல். அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணதே கிடையாது. ஸோ ஈவன் அந்த சாங் ஷூட் பண்ணும்போது எக்ஸிபிஷன்ல ஃபுல்லா நான் விளையாடிட்டே அந்த ஷூட் பண்ணிட்டேன். நல்ல விஷயம். பிஹேவிங் ஸ்கூல்ல ஆனா எக்ஸாம்ஸ் இல்ல, அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸ்கூலோட எக்ஸாம்ஸ் அந்த டென்ஷன் வந்து இல்ல. ஸோ அது வந்து ஜிவி பிரகாஷ் சரோட ட்ரிஷா நயன்தாரா வந்து ரொம்ப ஒரு இது பார்க்கலாம் ஒரு படம் இருக்கு. அது தவிர வந்து வாட் இஸ் கமிங் அப்? ஆமா, ஆஃப்டர் தட் விசாரணை ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கு வித் வெற்றிமாறன் சார். சூப்பர். அண்ட் பிரபு சார் ப்ரொடக்ஷன்லயே திருப்பி கயல் சந்திரன் கூட வேற ஒரு படம் பண்றேன். அண்ட் ஹீரோ கிருஷ்ணா கூட இன்னொரு படம் பண்றேன். ரொம்ப பிஸியான ஒரு கால் ஷீட் இருக்கு. ஹாய் பெப்பர் டிவி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பெஷல் எபிசோட் ஆஃப் சென்னை. வெரி குட். ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா நீங்க ஒன் டேக் ஆர்டிஸ்ட். வெரி குட். வித்வுட் எனி மிஸ்டேக், வித்வுட் எனி ரிஹர்சல் வந்து பண்ணிட்டாங்க. ரொம்ப கிரேட் ஆனந்தி. வெரி குட். சப்போஸ் நீங்க வந்து ஆக்டர் இல்லனா வந்து விஜய் இருப்பீங்களா? டாக்டர், சயின்டிஸ்ட், இன்ஜினியர், இந்தியா ரிசர்ச்சர் என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? ஆமா டாக்டர். சிச்சி டாக்டர் கிடையாது. ஆமா டாக்டர் இல்லனா என்ன சிச்சி டாக்டர்? ஆமா டாக்டர். வெயிட் நிறைய இருக்கு எனக்கு ட்ரீம். நிறைய விஷயம் பண்ணிருப்பீங்க. ஆக்டிங் இல்லனா வந்து நிறைய பண்ணிருப்பாங்க. ஆமா இல்லனா பைலட் இல்லனா என்ன ரோல் கேக்கல என்ன பண்ணுவீங்க லைஃப்ல? ஆமா இதெல்லாம் பண்ணலாம் அப்படி நினைச்சிட்டே இதுக்குள்ள வந்துட்டேன். சரி, ஆக்டிங் வந்து உங்க வாழ்க்கைக்கு இல்ல இட் ஹஸ் ஹேப்பன், லைஃப்க்கு வந்திருக்கு உங்க ஆக்டிங். சோ இதுல வந்து என்ன ஒரு ஃபீல் பண்ணுங்க இஸ் a very good thing உங்க லைஃப்ல வந்து என்ன குட் சேஞ்சா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணுங்க இஸ் a very good thing ஆக்டிங் வந்து உங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு? குட் திங்னா நவ ஐ அம் ஹாப்பி. எல்லாருக்கும் கயல் ஆனந்தினா தெரியும். அண்ட் எல்லாரும் they give good response. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸ்ட்ரேஞ்சர் பார்த்து லவ் பண்றாங்க, ஸ்மைல் பண்றாங்க, ஹலோ சொல்றாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு. you have so many friends and you don't know their name. anyway you are bad in names. நீங்களே சொல்றீங்க. okay, tell me a bit more about your personal side. சென்னையில வந்து you been here for some time, shootingக்கு வந்து இங்க இருக்கீங்க. சென்னையில வந்து என்ன பிடிக்கும் உங்களுக்கு? what you like about Chennai? don't tell Rajiv அது தவிர because ஐயோ சென்னையில வந்து எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் சென்னை ஃபுட் கூட ரொம்ப பிடிக்கும். சென்னை எல்லாருமே பிடிக்கும் எனக்கு. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட். we will buy your movie tickets, don't worry. உங்க படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு we will watch. no சீரியஸா சொல்றேன். என் கூட பண்ண டைரக்டர்ஸ் இருக்கட்டும், ஹீரோஸ் இருக்கட்டும், they are very sweet and they are very caring. our family பொண்ணு மாதிரியே பார்த்துட்டேன். so I'm ரொம்ப happy. genuine people. சென்னையில வந்து ரொம்ப ஜென்யூனா இருப்பாங்க. என்ன ஃபீல் பண்றாங்க அப்படியே சொல்வாங்க. that's a very good thing. correct. okay, என்ன பிடிக்காத விஷயம் இருக்கு சென்னையில? ராஜீவ் தவிர சொல்றேன். ரோட்ஸ் பிடிக்காது. ஏன்? traffic very very bad. okay. now tell me about yourself. வேற என்ன டேலண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு? ஆக்டிங் இஸ் a big talent. டாக்டர் வந்து இருந்திருக்கலாம் ஆனா ஆகல. அது தவிர வந்து என்ன டேலண்ட்ஸ் இருக்கு? சின்ன வயசுல இருந்து I'm a classical dancer. ஒரு டான்சர். yes அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் ரோல் வந்தா I'll be very happy. டேபிள் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. she is going to do it. so you are a trained classical dancer. yes. very good. and singing? ஆமா சிங்கிங் கூட ரொம்ப பிடிக்கும். பட் I'm not trained. no, you are not trained but you are natural. you are a natural singer. இன்னைக்கு வந்து for the sake of the viewers ஒரு independence gift இருக்கு. that ஆனந்தி ஒரு சாங் பாட போறாங்க. அழகான சாங். don't worry, இது ரெண்டு லைன் பாடலாம். சரி ஓகே. எந்த பாட்டு பாடுங்க? உங்க இஷ்டமான ஒரு சாங். ஸ்டாப் பண்ண முன்னாடி சொல்லுங்க. நான் ப்ரிப்பேர் ஆகறேன். நானே ப்ரிப்பேர் ஆயிட்டேன். ஓகே இந்த பாட்டு பாடணும். ப்ரிப்பேர் ஆயிட்டேன். என்ன பாட்டு பாடணும்? ஓகே இளையராஜா சாங். சூப்பர். வெரி குட். நோ வேற பாட்டு பாடுறேன். ஓகே. ప్రేమించే ప్రేమవా ఊరించే ఊహవా ప్రేమించే ప్రేమవా పూవల్లే పుష్పించే முன்பே வாய். வெரி வெரி கிரேட். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த ஒரிஜினல் வந்து நீங்க பாடுனீங்களா ஸ்ரேயா கோஷல் பாடுனாங்க? இல்ல சீரியஸா கேக்குறேன். வெரி வெரி குட். சோ பெரிய டாலன்ட் இருக்கு. வேற வந்து சிங்கிங் அண்ட் டான்சிங் வந்து பெரிய டாலன்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. சிங்கிங் பாடணும் ஒரு பாட்டா. வெரி குட். அதாவது ஒரு கனவு இருக்கா உங்களுக்கு? என்ன குட் ஹேபிட்ஸ் இருக்கு? ஏதோ இருக்கு அது தவிர? நான் குட் கேர்ள் பேசிக்கலி. நான் பேசிக்கலி வெரி குட் கேர்ள். சரி பேசிக்கலி ஐ நோ தட்.
பேட் ஹேபிட்ஸ்னா ஒரே ஒரு பேட் ஹேபிட் லேசி. அது கூட எப்பவுமே கிடையாது. ஒன்லி நான் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அம்மா எல்லாம் ஒர்க் பண்ணுவேன். நீங்க வந்து ஏதோ வர்க் பண்ண மாட்டீங்க. I'll help her but இன்ட்ரஸ்ட் வரணும் அப்பதான் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே வெரி குட். ஆஃப் கோர்ஸ் என்ன ரீசன்ட்டான ஒரு படம் பாத்தீங்க யூ லைக் வெரி மச்? தமிழ்ல வந்து என்ன படம் பார்த்துட்டு யூ லைக் வெரி மச்? ஓகே கண்மணி அண்ட் தெலுங்குல வந்து பாகுபலி. ஓ லவ்லி மூவி சூப்பர். அண்ட் எந்த ஒரு ஹீரோட நீங்க வர்க் பண்ண ஆசைப்படுறீங்க? which hero you want to work with? விஜய் சார். சூப்பர் வெரி குட். அப்போ யூ வில் டேக் a selfie புள்ள. அண்ட் எந்த ஆக்டர்ஸோட நீங்க வர்க் பண்ண ஆசைப்படுறீங்க? ஆக்ட்ரஸோட. ஆமா. எனக்கு சிம்ரன் மேம் ரொம்ப பிடிக்கும். த்ரிஷாலா நயன்தாரா அவர் எனக்கு கத்தியா பண்ணியாச்சு. சோ அது முடிஞ்சிச்சு. வெரி குட். அது ஒரு கனவு வந்து ஃபுல்ஃபில்ட். வெரி வெரி குட். எந்த இயக்குனரோட நீங்க வர்க் பண்ண ஆசைப்படுறீங்க? ஐ திங்க் யூ ஹவ் வர்க்ட் வித் ஆல்ரெடி சம் லவ்லி டைரக்டர்ஸ். வேற யார் இருக்காங்க நீங்க வர்க் பண்ண ஆசைப்படுறீங்க? எல்லாருமே ஐ திங்க் மணிரத்னம் சார். எல்லாருமே ஆல் தி நியூ டைரக்டர்ஸ் அவங்க கிட்ட கூட ஒரு ஸ்டைல் இருக்கு, தனியா ஸ்டைல் இருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ண பண்டிகை ப்ராஜெக்ட் இல்ல த்ரிஷாலா நயன்தாரா ப்ராஜெக்ட் they are very talented and நல்லா காமிச்சிட்டு இருக்கேன். so even new directors they are very talented. okay and last but not the least tell me as an actor நீங்க வந்து எப்படி ஆக்டிங் பண்ணுங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்க, அவுட் ஆஃப் 10 எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க? 7 on 10 ஆ 10 on 10 ஆ 9 உங்களுக்கு தான் 9 out of 10. 9 out of 10. ரொம்ப ஹம்பிள். அந்த 1 பாயிண்ட் எங்க போயிடுச்சு? 1 பாயிண்ட் அது வந்து அது பாத்துங்க. இல்ல ஆக்டிங் பண்ண சொல்றீங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியா பண்ணுவேன். ஐ டோன்ட் லைக் ஓவர் ஆக்டிங் பிடிக்காது. ஆமா பிரபு சார் எப்பவுமே இஃப் ஹி வாண்ட் சார் சொல்வேன் ஓகே இதுல ஓவர் ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு. சோ டைரக்டர்ஸ் இஃப் தே வாண்ட் தே வில் சே இட். அது சோ நீங்க வந்து 9 on 10 கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணா நீங்க வந்து ஓவரா 11 on 10 ஆயிடுவீங்க. ஆமா 11 on 10. as an actor நீங்க சொல்றீங்க நீங்க 9 on 10, நான் சொல்றேன் as a person நீங்க வந்து 10 on 10. thank you so much. thank you so much மா. அந்த ஒரு ஃபீல்ல நம்ம ஃபேன்ஸ்க்கு நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து quickly ஒரு மெசேஜ் why they should watch all the movies and look forward to your love and affection. இப்போ சண்டி வீரன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி வித் த ரிவ்யூஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். இதுல வந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு அண்ட் வித் தட் மெசேஜ் ஒரு நல்ல காமெடி அண்ட் லவ் எவ்ரிதிங் சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் சண்டி வீரன் இன் தியேட்டர்ஸ். fantastic and last but not the least இந்தியா பத்தி ஒரு கேள்வி வேண்டாம். ஓகே அந்த ஒரு ஃபீல்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உங்க லைக்ஸ் உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளீஸ் லாக் ஆன் டு facebook.com/peppers. this is the beauty Anandi, this is Rajiv. goodbye and stay tuned to Peppers Television. சுட சுட உங்க மனதை தொட.